டீலிமிட்டேஷன், தொகுதி மறுசீரமைப்பு என்பது தற்போது அவசியம், அவசரம் என்றால் அதற்கு ஏற்றவாறு மாநிலங்களுடைய உயர்வை, வளர்ச்சியை மத்திய அரசு முழுமையாக கணக்கிட்டு அதற்கு ஏற்றவாறு மாநிலம் உயர, கிராமம் முதல் நகரம் வரை இதன் அடிப்படையிலே பலன் பெறும் வகையிலே இது அமைய வேண்டும் என்பதுதான். அதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக அரசு, அதனை சார்ந்த கட்சிகள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஆலோசனை கூறக்கூடிய இடம் தமிழக அரசு கூட்டக்கூடிய கூட்டம். வலுவாக இங்கே அது வைக்கப்பட வேண்டும். அதன் அடிப்படையிலே அரசின் சார்பிலே பலமான முறையிலே டெல்லிக்கு அது எதிரொலிக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பமாகவே இருக்க முடியும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒருங்கிணைப்பாளர் என்ற அளவுலாம் முக்கியமான பொறுப்புகள் இருந்தீங்க. ஆனாலும் தமிழ் மாநில காங்கிரஸுக்கு அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜகவுடனான கூட்டணி தேர்தல் முடிவுகளில் பெரிய சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தலை. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய கூட்டணி முடிவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? எதுக்கு முன்னுரிமை தருவீங்க? நான் முதல்ல எந்த கட்சிகளுக்கும் இடையே நான் ஒருங்கிணைப்பாளராக செயல்படவில்லை. 2, சரியாக முறையாக கூட்டணியை நான் உரிய தருணத்திலே அறிவிக்கக்கூடிய கட்சி தலைமைதான் எங்களுடைய கட்சி. கட்சியினுடைய வருங்கால கூட்டங்கள், கட்சியினுடைய பலம், பலவீனம், அதை எப்படி சரி செய்து உயர்த்துவது என்பதை ஆலோசனை செய்து கட்சியினுடைய பணிகளை மேலும் பலப்படுத்தும். தேர்தல்கள் நெருங்கும் போது கூட்டணியினுடைய அவசியம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். முதலமைச்சர் விஜயோட நிர்வாக ரீதியிலான செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? 2.5 மாதம் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சியிலே மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்களிலே அந்த திட்டங்கள் பயன் தரும் வகையிலே அமைய வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். அதனை மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு ஆட்சியாளர்கள் பூர்த்தி செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். கட்சி மேலும் வளம் பெற வேண்டும். பொறுப்பாளர்களுக்கு உள்ளாட்சியிலே பொறுப்பிலே இருக்க வேண்டும். அதற்கு தொய்வான இடங்களிலே இயக்கத்தை பலப்படுத்துவதற்கான பணிகளை செய்ய வேண்டும் என்பதுதான். அதான் இருக்க முடியும்.